everyone, welcome back to Evergreen Cooking. Last week நம்ம சேனல்ல கேரட் ரைஸ் அண்ட் எக் மசாலா எப்படி செய்யணும்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எனக்குமே ரொம்ப பிடிச்சமான இந்த ஹாட் சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் செய்ய நம்ம முட்டை, கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இது எது வேணா வச்சு செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை ஐஸ்கிரீமுக்கு 5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கேராமலுக்கு 4 டேபிள் ஸ்பூன். இப்போ ஐஸ்கிரீம் செய்ய முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை நல்லா காய்ச்சிடலாம். அதுக்கு சூடு வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பால் சூடாகிற இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். 1 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கிளறிட்டே இருங்க. பால் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பால் திக்காக இந்த மாதிரி ஏடு கட்டிகிட்டே இருக்கும். அதை அப்பப்போ எடுத்து விட்டு நீங்கள் இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாலும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப்பை விட கம்மியாக, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டதுக்கப்புறம் பால் இன்னும் நல்லா திக்காகும். அதை அடி பிடிச்சிடாமல் கிளறிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய நான்ஸ்டிக் பேனை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டோன்னா அது சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் நான்ஸ்டிக் பேன் தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிருக்கு. இப்போ இதில் ஒரு 6லேருந்து 7 ட்ராப்ஸ் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் ஏற்கனவே ஃப்ரூட் கஸ்டர்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே கண்டெய்னர்லேயே ஊற்றிட்டு இதை கவர் பண்ணி மறுபடியும் ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர்ஸ்காட்ச்க்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி பட்டரை ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூஸ் எடுத்து அதையும் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேரமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேரமல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது, சர்க்கரையெல்லாம் தானாக உருக்கிட்டே வரும். நான் ஏற்கனவே எக் புட்டிங் வீடியோலேயே உங்களுக்கு வந்து கேரமல் எப்படி செய்யணும்னு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து இது வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட், ஏன்னா இதில் நம்ம கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த சர்க்கரையெல்லாம் உருகி லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது கருகிடும். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சுடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு கவருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா உடச்சி தூள் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து பட்டர்ஸ்காட்ச் டாப்பிங்ஸ். இப்படி தான் ரெடி பண்ணணும். ரொம்ப ஈஸி இது ரெடி பண்ணுறது. இப்போ மறுபடியும் 3 hours ஆயிடுச்சு. இந்த வாட்டி பாருங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து 2 தடவை பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நம்ம அந்த பாக்ஸ்க்கு மாற்றிட்டு நம்ம பட்டர்ஸ்காட்ச் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் மேலே தூவி விட்டு இதை ஒரு ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி இதை ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த கிறிஸ்டல் மாதிரி ஐஸ் லேயர் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு சைடில் ஃபுல்லாக லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக மேலே தூவிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கேரமல் பட்டர்ஸ்காட்ச் டாப்பிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.